இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன, அது எப்படி இயங்குது, அது யார் இயக்குறாங்க, அது எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் இது எப்படி வந்து இயங்குதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து இன்வெஸ்டர்ஸோட மணி. இப்போ நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் பாருங்க, இன்வெஸ்டர்ஸு. செகண்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர், தேர்ட் வந்து செக்யூரிட்டிஸ், ஃபோர்த் வந்து ரிட்டர்ன். இன்வெஸ்டர்ஸ்ன்றது வந்து நம்மளே மாதிரி பப்ளிக். அந்த பப்ளிக் மணி எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு செக்யூரிட்டிஸில் அவர் ஒர்க் பண்ணுவார். செக்யூரிட்டிஸ்ன்றும்போது ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, எஸ்பிஐ வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, எல்என்டி வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த மாதிரி வந்து நிப்பான் நிறைய கம்பெனிஸ் இருக்குது செக்யூரிட்டிஸ் வந்து. அந்த செக்யூரிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஃபண்ட் மேனேஜர். ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்க்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜரில் நிறைய ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு சில ஃபண்டு மட்டும் மேனேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ் வந்து எத்தனை ஃபண்ட் வச்சுருக்காங்களோ அத்தனை ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரே ஃபண்ட் மேனேஜர் வந்து 10 மியூச்சுவல் ஃபண்டை கூட மேனேஜ் பண்ணுவார். ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒன்லி 2-3 ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் மேனேஜ் பண்ணுவார். இது எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மணி எல்லாம் பப்ளிக்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களோட மணியை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்னை வந்து நமக்கே வந்து திரும்ப கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதில் அவங்களுக்கு என்ன லாபம், அவங்களுக்கு என்ன லாபம்னா அதில் சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து கமிஷனாக எடுத்துப்பாங்க. 1%, 1.5%. அதில் வந்து நிறைய டைப் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, டெபிட் ஃபண்ட் இருக்குது. அந்த மாதிரி அதில் வர மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்வாங்க. அது உங்களுக்கு எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா இதுதான். இதில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யார் டைரக்டாக ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க. ரெண்டாவது வந்து ஒர்க் பண்ணுறவங்க, டெய்லி அவங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரியாமல் அவங்களுக்கு வந்து தெரியாது அது எப்படி ரிசர்ச் பண்ணுறது. அதனால் நம்ம மணியை வந்து நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுக்குன்னே இருக்காங்க. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் எடுத்து திரும்பவும் நமக்கே கொடுப்பாங்க. அது சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்க கமிஷன், அதுதான் அவங்களோட லாபம். இப்போ உங்களுக்கே வந்து நல்ல ஸ்டாக்ஸ் பற்றி தெரியும், அனலைஸ் பண்ண தெரியும், இன்வெஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வரணும்னு அவசியமே இல்லை. அந்த 1% வந்து உங்களுக்கு வந்து லாபம். ஆனால் நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஒரு நல்ல ஒரு நோக்கமாக இருக்கும். இப்போ வாங்க பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டாக என்ன தெரிஞ்சிச்சு, அது வந்து மினிமம் 500லேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்களே டைரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மந்த்லி 500லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து ஈஸியாக பண்ணுறது வந்து 2 பேர் பண்ணுறாங்க. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஜீரோதா. இன்னொன்று வந்து இப்போ டெவலப் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து க்ரோ ஆப் அப்படின்னு. நீங்கள் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் காட்டுறேன். ஜீரோதா காயின் அப்படின்னு இருக்கும் அதனோட ஆப்பு, அதனோட வெப்சைட். அதான் ஜீரோதாவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா காயின்ன்ற வெப் பிளாட்ஃபார்முக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இதான் ஜீரோதா மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ஸு. இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு 8 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% கொடுத்துருக்கு 1 இயரில். 40% 1 இயரில் கொடுத்துருக்குன்னா இந்த 2020 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகி திரும்பவும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாமே டபுள் ஆகிடுச்சு. நான் வந்து 2019 இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே நீங்கள் 2020 ஜூனில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 2 லட்ச ரூபா. எல்லா ஃபண்டுமே மேக்ஸிமம் 50, 60, 80, 90 அந்த மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி தான் போட்டிருக்கேன். சில ஃபண்டு வந்து ஸ்மால் கேப்பு, ப்ளூ சிப் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அந்த மாதிரி எல்லாமே. இவங்க பாருங்கள் 8 ஃபண்டு போட்டிருக்கேன். இது எல்லாமே பாருங்கள் சண்டேட்டுக்கு ஒன்று எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் 53% கொடுத்துருக்கு. எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட், எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 53%.
ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்றது. இது வந்து பேசிக் தான். இது உள்ள பண்ணணும் நிறையா இருக்குது. ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிடுறேன். பப்ளிக் மணியை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்னை பப்ளிக்கே ரிட்டர்ன் கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்டு. அது யார் செய்கிறாங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்களுக்கு என்ன லாபம்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கமிஷன் இருக்குது. 1%லேருந்து 1.5% 2% வரைக்கும் அவங்க அந்த மணிலேருந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. அதான் அவங்களோட ப்ராஃபிட்ஸு. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.